Hi friends, welcome to Ritu Lifestyle. இன்றைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு லாங் டிராவலிங் வீடியோ தான் பார்க்க போறோம். நாங்க எங்க போறோம்னு பாத்தீங்கன்னா ஸ்ரீலங்காக்கு போறோம். இப்போ வந்து கார்ல போயிட்டு இருக்கோம் ஏர்போர்ட்டுக்கு. கோயம்புத்தூர்ல இருந்து சென்னை ஏர்போர்ட்டுக்கு போயிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட 9ல இருந்து 10 மணித்தியாலங்கள் ஆயிருச்சு நாங்க சென்னை ஏர்போர்ட்டுக்கு போறதுக்கு. வீட்ல இருந்து ஒரு 10:30 மணி அந்த மாதிரி டைமுக்கு கிளம்பணும். அங்கே போய் சேர்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சென்னை ஏர்போர்ட்டுக்கு 8:30 மணி ஆயிடுச்சு. இன்னும் சீக்கிரமாக போயிருக்கலாம். பார்த்தீங்கன்னா ஒரு சென்னை ஏர்போர்ட்டுக்கு ஒரு 20 கிலோமீட்டர்ஸுக்கு முன்னாடியே கொஞ்சம் டிராஃபிக் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அதனால இன்னும் ஸ்லோவாக தான் போயிட்டு இருந்தோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டோம். ஏர்போர்ட்டுக்கு வந்து லக்கேஜ் எல்லாம் போட்டுட்டு இப்போ நாங்கள் ஃப்ளைட்டுக்கு போயிட்டு இருக்கிறோம். எங்களுக்கு ஃப்ளைட் வந்து பார்த்தீங்கன்னா 1 மணிக்கு. நாங்கள் 8:30க்கெலாம் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டு இப்போ எல்லாம் முடிச்சுட்டு ஃப்ளைட்டுக்கு போயிட்டுருக்கோம். 1 மணிக்கு எங்களுக்கு ஸ்ரீலங்கா ஃப்ளைட் இண்டிகோ. நான் வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணம் ஆகி எனக்கு 6 இயர் ஆயிடுச்சு. இந்தியாவில் தான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். கல்யாணம் ஆனதுமே ஒரு 2 டைம்ஸ் போயிட்டு வந்தேன். அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 6 இயர் ஆயிடுச்சு போயிட்டு வந்தேன். இப்போ தான் போகிறேன். 6 இயர்ஸுக்கு அப்புறமா இப்போ தான் நான் ஸ்ரீலங்காவுக்கு போகிறேன். என்னோடய ஹஸ்பண்டும் அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா என்னோடய மகளும் வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ஸ்ரீலங்காவுக்கு வராங்க. லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறப்போ ஒருக்கா வந்துட்டு போனதுக்கப்புறமா இப்போ தான் வரேன். அதுவே 6 இயர் ஆயிடுச்சு. உண்மையிலே சொல்லணுன்னா நம்மளோட தாய் நாட்டுக்கு போகிறேன்னா அது ஒரு தனி சந்தோஷம். அவ்வளோ ஒரு சந்தோஷத்தில் போயிட்டுருக்குறேன். பட் என்ன சொல்கிறதுனா வீடியோ வந்து நிறைய என்னால் எடுக்க முடியலை. எடுத்ததை வந்து உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் பஸ்ஸில் போயிட்டுருக்குறோம். நாங்கள் தான் லாஸ்ட்டாக வந்து ஃப்ளைட்டில் ஏறினோம். ஏன்னா கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. செக்கிங்லாம் முடிச்சுட்டு வர்றதுக்கு கொஞ்சம் எங்களுக்கு டைம் ஆயிடுச்சு. நாங்கள் தான் இந்த பஸ்ஸில் வந்து பார்த்திங்கன்னா கடைசி ஆக்களாக ஏறி போனோம். அவ்வளோ பேரும் போயிட்டாங்க. ஒரு 7-8 பேர் லாஸ்ட்டாக போனோம். நாங்கள் 4 பேர் போயிருந்தோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளைட்டுக்கு போயிட்டுருக்கோம். ஃப்ளைட்லேருந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 1 hour 10 minutes ஆகும் ஸ்ரீலங்கா கொழும்பு ஏர்போர்ட்டில் போய் இறங்குறதுக்கு. என்னோடய மகள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் ஃப்ளைட்டை ஃபஸ்ட் டைம் பக்கத்தில் பார்க்குறாங்க. அதனால் அவங்களுக்கு அப்படியும் ஃப்ளைட்லாம் காட்டிட்டு வந்தேன். அதை விட அம்மம்மா தாத்தா கூட ஆல்ரெடி பார்த்துட்டாங்க வீட்டுக்கு. அப்பா லாஸ்ட் இயர் தான் வந்துட்டு போனேன். பட் அம்மம்மா சித்தி எல்லாம் இருக்கிறாங்க. அவங்களெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப ஒரு ஆவலாக என்னோடய மகள் வந்துட்டு இருந்துச்சு. அவங்கள ஃபஸ்ட் டைம் பார்க்குறதுனால அவ்வளோ ஒரு சந்தோஷம். இப்போ நம்ம ஃப்ளைட்டில் போய் ஏறினதுக்கப்புறமா பார்க்கலாம். மெதுவாக தான் அந்த பஸ் போயிட்டு இருந்துச்சு. ரொம்ப அவசரமாக வந்து நாங்கள் பஸ்ஸில் ஏற வேண்டியதாக இருந்துச்சு. ஏன்னா அனௌன்ஸ் பண்ணிகிட்டே இருந்தாங்க டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி. வேகமாக ஓடி வந்து ஏறினதுனால கொஞ்சம் உள்ளெல்லாம் ஏர்போர்ட்டுக்குள்ளே வீடியோ பண்ண முடியாமல் போயிடுச்சு. கொஞ்சம் எப்படி சொல்கிறது, சென்னை ஏர்போர்ட்டில் கொஞ்சம் என்கொயரியெல்லாம் நடந்துச்சு. 6 இயர்ஸ்க்கு அப்புறமா மேரேஜ் ஆகி நான் ஸ்ரீலங்கா போகிறனால கொஞ்சம் என்கொயரியெல்லாம் பண்ணுறதுனால டைம் ஆயிடுச்சுது. அதெல்லாம் முடிச்சுட்டு தான் இப்போ வரோம். நம்மளோட இண்டிகோ ஃப்ளைட் வந்து பார்த்திங்கன்னா தெரியுது. அந்த ஃப்ளைட்டில் தான் ஏற போகிறோம். இதில் தெரியுற இந்த இண்டிகோ ஃப்ளைட் தான். ஏறினதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளைட்டில் ஏறியாச்சு. எங்களோட சீட் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டில் தான் இருந்துச்சு. உங்களுக்கு பார்த்தா தெரியும். இதில் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு ஃபுட்டு ட்ரிங்க்ஸ் இந்த மாதிரி எதுவுமே கொடுக்க மாட்டாங்க. ஃப்ரீ ஃபுட்டெல்லாம் எதுவும் கிடையாது. நம்மளுக்கு தேவைன்னா நம்ம ஆர்டர் பண்ணி வாங்கி சாப்பிட்டுக்கலாம். அந்த மாதிரி தான். வாட்டர் கூட நம்ம கேட்டால் மட்டும்தான் கொண்டு வந்து கொடுப்பாங்க. இண்டிகோவில் அந்த மாதிரி தான். அதுவும் எப்படி சொல்கிறது, லாங்காக போகிற ஃப்ளைட்லாம் எப்படி என்னன்றது தெரியல. பட் ஸ்ரீலங்காக்கெல்லாம் இந்த மாதிரி தான். ஏர் இண்டியாவில் கூட கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளைட் வந்து மேலே ஏறியாச்சு. நம்மளோட இந்தியாலாம் தெரியுது. அடுத்து வந்து நம்ம ஸ்ரீலங்கா ஏர்போர்ட்டில் பார்க்கலாம். வந்ததுமே ஃபஸ்ட்டு
என்னோடய ஹஸ்பண்டுக்கும் குழந்தைக்கும் வந்து விசா போட்டோம். 1 அரிவல் விசா தான் போட்டோம். போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து புத்தரை பார்த்தோம். ரொம்ப அழகாக நல்லா இருக்குது. இப்போ நாங்கள் அங்கேருந்து ஸ்ரீலங்கா கட்டுநாயக்கா ஏர்போர்ட்லேருந்து எங்களோட வீட்டுக்கு போகிறதுக்கு பஸ்ஸில் தான் வந்திருந்தோம். ரொம்ப தூரம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா கார் வேனெல்லாம் ஹயர் பிடிக்கணுன்னா ரொம்ப ரேட் அதிகம். 1 லட்சம் அந்த மாதிரியெல்லாம் கேட்பாங்க. கிட்டத்தட்ட எங்கள் ஊர் வந்து பார்த்திங்கன்னா மன்னார். ஒரு 8லேருந்து 9 ஹவர் ஆகும் மன்னாருக்கு போகிறதுக்கு. அதுக்கெல்லாம் 1 லட்சம் அப்படி கேட்குறாங்க. ஸோ நாங்கள் பஸ்ஸில் வந்து இறங்கி அதிலேருந்து ஒரு 10 கிலோமீட்டர்ஸ் வேன் பிடிச்சி போயிருந்தோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். அம்மா தங்கச்சாக்களை 6 வருஷம் கழித்து பார்க்குறோம், ஊருக்கு போகிறோம் அப்படின்ற சந்தோஷத்தில் அடுத்து எந்த வீடியோவும் எடுக்கலை. அவங்கள மீட் பண்ணுற வீடியோலாம் எதுவும் எடுக்கலை. நெக்ஸ்ட்டு வந்து நாங்கள் ஸ்ரீலங்காவில் எங்கெல்லாம் போயிருந்தோம்ன்றதை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காம ரித்து லைஃப் ஸ்டைலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே உங்கள் கருத்துக்களையும் கமெண்ட் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.